சிட்டுக்குருவி வாழ்ந்தது. அது தினமும் காலையில் எழுந்து தன் கூட்டைச் சுற்றியுள்ள மரங்களுக்கு பறந்து சென்று புழுக்களையும் விதைகளையும் தேடிச் சாப்பிடும். அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு வேடன் வந்தான். அவன் பறவைகளை பிடித்து சந்தையில் விற்க எண்ணி வலையை விரித்தான். சிட்டுக்குருவி வேடனின் வலையை கவனிக்காமல் வழக்கம்போல் இரை தேடி கீழே இறங்கியது. சட்டென அது வலையில் சிக்கிக் கொண்டது. ஐயோ, மாட்டிக்கொண்டேனே, எப்படி தப்பிப்பது என்று கத்தியது. அப்போது வேடன் தூரத்தில் இருந்து வருவதைக் கண்டது. திடீரென சிட்டுக்குருவிக்கு ஒரு யோசனை தோன்றியது. வேடன் அருகில் வந்ததும் குருவி அமைதியானது போல நடித்து, ஐயா வேடரே, நான் ஒரு சின்ன குருவி. என்னை பிடித்து உங்களுக்கு என்ன பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது? என்னால் ஒரு கைப்பிடி இறைச்சி கூட கிடைக்காது. நீங்கள் என்னை கொல்வதற்கு பதில் நான் உங்களுக்கு ஒரு ஆரிய ரகசியத்தை சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்றது கெஞ்சும் குரலில். வேடன் ஆச்சரியமடைந்தான். நீ என்ன ரகசியம் சொல்லப் போகிறாய்? முதலில் அதைச் சொல் என்று கேட்டான். சிட்டுக்குருவி கூறியது, வேடரே, இந்த ரகசியம் என் தாத்தா எனக்குச் சொன்னது. அது இதுதான். கையில் இருப்பதை வீணாக விடாதே, அடைய முடியாததற்கு ஆசைப்படாதே. இதை நினைவில் வையுங்கள். இப்போது நான் பறந்து போக என்னை விடுவித்தால் என் இன்னொரு ரகசியத்தை உங்களுக்குச் சொல்கிறேன். வேடன் சிந்தித்தான். இது ஒரு சிறிய குருவிதான், போகட்டும். ஒருவேளை அது உண்மையிலேயே ஒரு நல்ல ரகசியத்தை சொல்லலாம் என்று நினைத்து வலையை தளர்த்தினான். சிட்டுக்குருவி வலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அருகிலிருந்த உயர்ந்த மரக்கிளையில் சென்று அமர்ந்தது. அங்கிருந்து அது சத்தமாகச் சிரித்தது. நான் சும்மா சொன்னேன். நான் ஒரு பொய் சொன்னதற்காக நீ என்னை விடுவித்து விட்டாய். நான் சொன்ன ரகசியத்தின் பொருள் என்னவென்றால், கையில் இருப்பதை, அதாவது என்னை, நீ விட்டுவிட்டாய். இப்போது உன்னால் அடைய முடியாத இன்னொரு ரகசியத்திற்கு ஆசைப்பட்டு நிற்கிறாய். உன்னிடம் அறிவு இருந்திருந்தால் நான் சொன்ன அந்த முதல் ரகசியத்தை புரிந்து கொண்டு என்னை விட்டிருக்க மாட்டாய் என்று கூறிவிட்டு குருவி சந்தோஷமாக பறந்து சென்றது. வேடன் தான் ஏமாந்து விட்டதை உணர்ந்து தலைகுனிந்து நின்றான்.